அடையாளம் கண்டுகொள்ளுதல், பாவத்திலிருந்து நீதிக்கு. மற்றொரு வாரத்தின் இறுதியில் மீண்டும் உங்களுடன் இருப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த வாரத்தின் கருப்பொருளாகிய அடையாளம் கண்டுகொள்ளுதல் எனும் தலைப்பிலே இன்று தொடர்கிறேன். ஈஸ்டர் பருவத்திற்கு மிகவும் பொருத்தமான அல்லது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் நமக்காக பெறப்பட்ட அனைத்திலும் நாம் தனிப்பட்ட முறையில் நுழைவதற்கு உதவக்கூடிய வேறு எந்த கருப்பொருளும் எனக்கு தெரியவில்லை. என்னுடைய கடைசி 3 உரைகளில் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் உள்ள இயேசு கிறிஸ்துவின் பாடுகளில் அற்புதமான தீர்க்கதரிசன முன்னோட்டத்தின் பல்வேறு அம்சங்களை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி வருகிறேன். இயேசு கிறிஸ்து பிந்தின ஆதாமாக மனுஷகுமாரனாக மனித இனத்துடன் எவ்வாறு அடையாளம் காணப்பட்டார் என்பதையும், கர்த்தர் முழு ஆதாமிய இனத்தின் கலகத்தையும் அவர் மேல் எவ்வாறு சந்திக்க பண்ணினார் என்பதையும் நான் பேசினேன். கலகத்தை மட்டுமல்ல, கலகத்தின் தீய விளைவுகளையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின போது கர்த்தர் அதை எவ்வாறு முழுமையாக சந்திக்கும்படி செய்தார் என்பதை குறித்து பேசினேன். பின்னர் நேற்று அங்கு நிறைவேற்றப்பட்ட பரிமாற்றத்தின் ஒரு குறிப்பிட்ட அம்சத்தை பற்றி பேசினேன். நான் மன்னிப்பு பெறுவதற்காக இயேசு கிறிஸ்து நமது பாவங்களுக்காக எவ்வாறு தண்டிக்கப்பட்டார் என்றும், நமது பிரதிநிதியாகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தால் தேவனுடைய நீதி எவ்வாறு முழுமையாக திருப்தி அடைந்தது என்றும், நம்முடைய பாவங்களுக்கான பொறுப்பை இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்டு இதனால் தேவன் நம்முடைய நீதியை சமரசம் செய்யாமல் நமக்கு மன்னிப்பு வழங்கினார் என்று பேசினேன். இன்று இயேசு கிறிஸ்துவின் மரணத்தால் நிறைவேற்றப்பட்ட இந்த அற்புதமான பரிமாற்றத்தின் மற்றொரு அம்சத்தில் கவனம் செலுத்தப் போகிறேன். இது நேற்றைய செய்தியுடன் தொடர்புடையதாகும். ஆனால் இது கணிசமாக வேறுபட்டது. நான் இப்போது ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கப் போகிறேன். அதில் இன்று நான் பேசப்போகிற பரிமாற்றத்தின் இந்த குறிப்பிட்ட அம்சம் உள்ளது. கர்த்தரோ அவரை, அதாவது இயேசு கிறிஸ்துவை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். அவருடைய ஆத்துமா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாளாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். எனவே கர்த்தர் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் ஆத்துமாவை ஒரு குற்ற நிவாரண பலியாக மாற்றினார். இப்போது குற்ற நிவாரண பலி என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ள எபிரேய வார்த்தைக்கு குற்றம் மற்றும் குற்ற நிவாரண பலி ஆகிய இரண்டும் அர்த்தமாக இருக்கிறது. இது ஒரே வார்த்தையாக இருக்கிறது. இதை புரிந்து கொள்ள மோசே நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருக்கும் பாவ நிவாரண பலிகள் மற்றும் குற்ற நிவாரண பலிகள் ஆகிய இரண்டும் எவ்வாறு செலுத்தப்பட்டன என்பதை பற்றிய காட்சியை பார்க்க வேண்டும். தேவனுக்கு முன்பாக ஏதோ ஒரு குற்றத்தை நீக்க தனது காணிக்கையை, அது செம்மறியாடாக இருக்கலாம், வெள்ளாடாக இருக்கலாம், காளையாக இருக்கலாம், அந்த நபர் கொண்டு வந்து தனக்கு இருக்கும் பாவத்தையோ அல்லது குற்றத்தையோ ஏற்றுக்கொள்வான். மேலும் ஆசாரியன் அவனுடைய பிரதிநிதியாகவும் அதே நேரத்தில் தேவனின் சார்பாகவும் செயல்படுவான். பலியின் தலையின் மேல், அதாவது செம்மறியாடு, வெள்ளாடு அல்லது காளையை தலையின் மேல் கையை வைப்பார்கள். பின்னர் அந்த மனிதன் உண்மையிலேயே மனம் திரும்பி தனது பாவத்தை ஆசாரியனிடம் அறிக்கையிடும்போது பலி செலுத்தும் பலியின் தலைமேல் கைகளை வைக்கப்படுவதன் மூலம் அதன் அடையாளமாக மனிதனின் குற்றம் மிருகத்தின் மீது மாற்றப்படும். பின்னர் அந்த மிருகம் கொல்லப்படும். அந்த மனிதனின் குற்றத்துக்கான தண்டனை செலுத்தப்பட்டது. இதனால் அந்த மனிதன் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற முடிந்தது. இருப்பினும் அது வெறும் அடையாளமாக மட்டுமே இருந்தது. இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தால் உண்மையில் என்ன சாதிக்கப்பட்டது என்பதற்கான முன்னோட்டமாகவே இருந்தது. எனவே சிலுவையில் இயேசு கிறிஸ்து பாவ நிவாரண பலியாகவும் குற்ற நிவாரண பலியாகவும் மாறினார். ஒரு குறிப்பிட்ட அர்த்தத்தில் சர்வ வல்லமுள்ள தேவன் இயேசு கிறிஸ்துவின் தலைமேல் கைகளை வைத்து நம்முடைய குற்றத்தையும் பாவத்தையும் அவருக்கு மாற்றினார். பின்னர் இயேசு கிறிஸ்து மரித்தார். அவர் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றினார். மீண்டும் பழைய ஏற்பாட்டில் லேவியராகமும் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்கிறது, மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் தனது இரத்தத்தை சிறு துளிகளாக சிந்திய போது தம்முடைய சரீரத்தில் உள்ள இரத்தத்தை எல்லாம் வெளியேற்றினார். அவர் தனது ஆத்துமாவை, தனது முழு ஜீவனையும் ஊற்றினார். குற்ற நிவாரண பலியாக ஒரு மாற்றாக முழு மனித இனத்தின் குற்றத்தையும் சுமந்தார். அந்த வசனத்தின் தொடக்கத்தில் இருக்கும் சொற்றொடரால்
நான் மிகவும் ஈர்க்கப்பட்டு நெகிழ்ச்சி அடைந்தேன். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார். நொறுக்குதல் என்னும் வார்த்தையை பற்றி யோசித்தேன். நான் அதை பற்றி தியானித்தேன். எனக்குள் சிந்தனை செய்தது என்னவென்றால், நிச்சயமாக இயேசு கிறிஸ்து சரீர ரீதியாக மிகவும் பாடுபட்டார். ஆனால் நொறுக்குதல் என்பது சரீரத்தை விட ஆவிக்குரிய ரீதியில் அதிகமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். முழு மனித இனத்தின் குற்றமும் சிலுவையில் பிதாவின் கையால் குமாரன் மீது சுமத்தப்படும் செயலினால் ஏற்பட்ட அந்த பயமுள்ள பாரம்தான் நொறுக்குதல் என்று நம்புகிறேன். அது இயேசு கிறிஸ்துவால் கூட தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அது அவருடைய ஜீவனையே நொறுக்கிவிட்டது என்று நம்புகிறேன். அவரை நொறுக்குவது கர்த்தருடைய சித்தம் என்று சொல்கிறது. அது ஒரு ஆச்சரியமூட்டும் சொற்றொடர். ஏனென்றால் அந்த மோசமான பாடுகள் நிறைந்த அந்த காட்சியில் தேவன் எப்படி மகிழ்ச்சி அடைய முடியும்? ஆனால் அது அப்படியே நடந்தது. கர்த்தருடைய சித்தமாக இருந்தது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து குற்ற நிவாரண பலியாவதற்கு தெய்வீகமாக நியமிக்கப்பட்ட பரிமாற்றத்தின் ஒரே வழியாக இருந்தது. அந்த வழியின் மூலமாகத்தான் நமக்கு சமாதானத்தையும் மன்னிப்பையும் நீதியையும் நமக்கு கிடைக்க செய்ய முடியும். மேலும் குறிப்பிடத்தக்க வகையில் ஏசாயா 53ஆம் அதிகாரத்தில் இருளிலிருந்து விடுவிக்கப்படும் எந்த விடுதலையும் இல்லை. 10வது வசனம் வரை அந்த அதிகாரத்தில் பயங்கரமான இருள் பரவியிருந்தது. ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது என்னவென்றால், கர்த்தர் தம்முடைய ஆத்துமாவை ஒரு குற்ற நிவாரண பலியாக மாற்றும்போது இருள் விலகி வெளிச்சம் வருகிறது. அடுத்த வார்த்தைகள் என்னவென்றால், அவர் தமது சந்ததியைக் கண்டு நீடித்த நாட்களாயிருப்பார். கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினாலே வாய்க்கும். எனவே அது நடந்தவுடன் ஒளி வெளியே வருவதற்கும் நித்திய வெளிச்சம், ஒப்புரவாக்குதல், சமாதானம் மற்றும் சுகம் ஆகியவை வருவதற்கும் வழி திறக்கப்படுகிறது. ஆனால் இந்த பாவ நிவாரண பலி முழுமையாக செலுத்தப்பட்ட பின்னரே அது செயல்பட முடியும். இது புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலனாகிய பவுல் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் பல கிறிஸ்தவர்கள் அதை புரிந்து கொள்வதில்லை. ஏனென்றால் குற்றம் மற்றும் குற்ற நிவாரண பலி அல்லது பாவம் மற்றும் பாவ நிவாரண பலி ஆகியவை அதே அர்த்தத்தை குறிக்கும் ஒரே வார்த்தையாக இருப்பதை அவர்கள் உணரவில்லை. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து மரணத்தை குறிப்பிட்டு பவுல் கூறுவது இதுதான்: நாம் அவருக்குள், அதாவது கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். அவர் உண்மையில் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை மேற்கோள் காட்டுகிறார். ஏசாயாவில் பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தை குற்ற நிவாரண பலி அல்லது பாவ நிவாரண பலி என்பதால் பெரும்பாலான மக்கள் அதை உணரவில்லை. ஆனால் அது வார்த்தையில் ஒன்றுதான் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். பாவ நிவாரண பலி பாவமாக குறிக்கப்படுகிறது. பாவம் என்பது பலியாகவும் பலி என்பது பாவமாகவும் இருக்கிறது. அவை ஒரே விதமானவை. எனவே இயேசு கிறிஸ்து பாவ நிவாரண பலியாக்கப்பட்டார். நாம் அவரில் தேவனுடைய நீதியாகும்படி அவர் நமக்காக பாவமாக்கப்பட்டார். பரிமாற்றத்தை கவனிங்கள். நாம் அவருடைய நீதியை பெறுவதற்காக இயேசு கிறிஸ்து பாவமானார். சிலுவையில் பாவ நிவாரண பலியாக இயேசு கிறிஸ்து இருந்த இந்த பின்னணியுடன் ஏசாயாவில் உள்ள வேறு 2 பகுதிகளை உங்களோடு சுருக்கமாக பார்க்க விரும்புகிறேன். முதலில் ஏசாயா 64 வசனம் 6. அதில் சுயநீதியின் பயனற்ற தன்மையை குறித்து பேசப்படுகிறது. நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தையைப் போல இருக்கிறது. நாங்கள் அனைவரும் இலைகளைப் போல உதிருகிறோம். எங்கள் அக்கிரமங்கள் காற்றைப் போல் எங்களை அடித்து கொண்டு போகிறது. முழு மனித இனத்திற்கும் இது உண்மையானது என்பதை கவனியுங்கள். ஏசாயா 53 நாம் எல்லாரும் ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து என்று சொல்லப்படுகிறது. இங்கே நாங்கள் அனைவரும் தீட்டானவர்கள் போல இருக்கிறோம். எங்களுடைய நீதிகளெல்லாம் அழுக்கான கந்தையைப் போல இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய சொந்த நீதியில் நாம் செய்யக்கூடிய சிறப்பான காரியம் தேவனுடைய பார்வையில் அழுக்கான கந்தையை தவிர வேறு எதுவும் இல்லை. நம்முடைய சொந்த நீதியோடு தேவனிடத்தில் வருவது முற்றிலும் வீணானது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் நாம் அவருடைய நீதியை பெறுவதற்காக தேவன் ஏற்பாடு செய்துள்ளார். ஏசாயா 61ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் உள்ள இந்த மற்ற பகுதியை ஒப்பிட்டு பார்ப்போம். கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன்.
என் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினால் தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கும் மணவாட்டி நகைகளினால் தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதுக்கும் ஒப்பாக அவர், அதாவது கர்த்தர், இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். இங்கே மகத்தான மிகுந்த மகிழ்ச்சியின் வெளிப்பாடு இருக்கிறது. பூரிப்பாய் மகிழ்கிறேன், என் ஆத்துமா களி கூறுகிறது என்பதற்கு காரணம் என்ன? காரணம் இந்த பரிமாற்றத்தின் விளைவுகள் தான். ஏனென்றால் தேவன் எனக்கு இரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்தினார், என் சொந்த பாவத்தில் விளைவிழுந்து என்னை காப்பாற்றினார். ஆனால் அது மட்டுமல்ல, இரட்சிப்புக்கு பிறகு நீதி வருகிறது. நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். என்னை ஒரு அழகான வெளிப்பாடு. அந்த நீதி நம்முடைய சொந்த நீதி அல்ல, இது தேவனுடைய நீதியாக இருக்கிறது. இது இயேசு கிறிஸ்துவின் மாற்று பலியின் மூலம் நமக்கு கிடைத்த நீதியாகும். மேலும் தேவன் அந்த நீதியின் சால்வையை நம்மேல் வைப்பது மட்டுமல்ல, அங்கு பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தை மிகவும் அழகாக இருக்கிறது. அவர் நம்மேல் நீதியின் சால்வையை போர்த்துகிறார். அதாவது நீதியின் சால்வையை போர்த்துகிறார், அதாவது தரிக்கிறார். அவர் நம்மை முழுமையுமாக மறைத்து விடுகிறார். நம்முடைய பழைய பாவ மாம்ச சுபாவத்தின் ஒவ்வொரு பகுதியும், ஒவ்வொரு தவறும், ஒவ்வொரு மீறுதல்களும், ஒவ்வொரு பாவமும் இயேசு கிறிஸ்துவின் நீதியாகிய அந்த அணைக்கும் சால்வையின் கீழ் முழுமையாக மூடப்பட்டுள்ளன. இரட்சிப்பு தண்ணியிலே முழுமையடையாது என்பதை நாம் மனதில் வைக்க வேண்டும். அல்லது வேறு விதமாக சொல்ல வேண்டுமானால், இரட்சிப்புக்கு பலவிதமான வேறுபட்ட அம்சங்கள் இருக்கின்றன. நமது பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாம் இரட்சிக்கப்படுகிறோம். அது அங்கேயே முடிந்து விடுகிறதில்லை. ஆனால் நமக்கு இரட்சிப்பு கிடைக்கும்போது நமக்கு நீதியின் சால்வையும் இருக்கிறது. நாம் இனி நம்முடைய சொந்த நீதியில் தேவனிடத்தில் வருவதில்லை. நம்மால் முடிந்த சிறப்பானதை செய்ய முயற்சிப்பது குறித்து நாம் கவலைப்பட வேண்டியதும் இல்லை. அதைவிட மேலான ஒன்று இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மேல் இருக்கும் விசுவாசத்தின் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய தேவனுடைய நீதி இருக்கிறது. அவர் தம்முடைய சொந்த நீதியால் நம்மை போர்த்துகிறார். நாம் இனி ஒருபோதும் பாவமாகவோ அல்லது வெட்கமாகவோ அல்லது தவறுக்கு வருந்தும் உணர்விலோ இருக்க வேண்டியதில்லை. மேலும் எனக்கு மிகவும் பிடித்த வசனங்களில் ஒன்றான ரோமர் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலும் மிகவும் அழகாக சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. நமக்கு எதிராக எதுவும் இல்லை. நாம் எந்த குற்றச்சாட்டிலும் குற்றவாளிகள் இல்லை. எல்லா குற்றச்சாட்டுகளிலிருந்து நாம் விடுவிக்கப்பட்டுள்ளோம். நாம் தேவனுக்கு முன்பாக நம்மால் முடிந்ததை செய்ய முயற்சிப்பதோ அல்லது நம்முடைய சொந்த நீதியை குறித்து மதிப்பிடுவதோ செய்ய வேண்டியதில்லை. ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவில் உள்ள தேவனுடைய நீதியின் சால்வையை போர்த்து கொண்டிருக்கிறோம். சரி, இன்றைக்கு நமது நேரம் முடிந்துவிட்டது. அடுத்த வாரம் திங்கள் முதல் வெள்ளி வரை இதே நேரத்தில் மீண்டும் வருவேன். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மூலம் நமக்கு கிடைத்துள்ள ஆராய்ந்து முடியாத செல்வங்களை இன்னும் அதிகமாக உங்களுடன் இணைந்து ஆய்வு செய்ய ஆவலுடன் காத்திருக்கிறேன். ஆமென்.